ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலே கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு காலை வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். கோலம் போட்டு கலர் அடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறேன். காலையிலே வந்து மன்னார்குடியில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே ஆற்று மீன் வாங்கலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். எல்லா மீனுமே வெரைட்டி நிறைய இருக்கும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். நான் வந்து ஆற்று மீன் வாங்கினேன். அது மாதிரி ஆரா மீன் கிடச்சிது, அது வாங்கினேன். கொஞ்சம் கெளுத்தி இருந்துச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. வெறா மீன் வந்து வறுவலுக்கு வாங்கியிருந்தேன். குழம்புக்கு வந்து ஆற்று மீன் குட்டி மீன் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே மீன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா மீன் கழுவுறதே பெரிய டாஸ்க்கு. சின்ன சின்ன மீன்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீன் கழுவி திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம். அங்கே வந்து இந்தளவுக்கு வெரைட்டியாக மீன் கிடைக்காது. அதனால் சரி ஊருக்கு போகிறதுனால வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அத்தை மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி எடுத்துகிட்டு போயிடலாம். அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களால வாஷ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வீட்டிலே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 11 மணிக்கெல்லாமே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பசங்க எல்லாமே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு ஹர்ஷன் ஒரே ஜாலி தான். பசங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து சமையலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சமைக்க போயாச்சு. ஹோட்டலில் லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டதுலேருந்தே ஹர்ஷன் எப்போ போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ ஊருக்கு வந்தோன்னா ஒரே ஹாப்பி ஆகிட்டான். இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்க வேண்டியது தான். மீன் குழம்பு வந்து நான் தான் வச்சேன். நான் வந்து அத்தை வீட்டில் இது வரைக்கும் மீன் குழம்பே வச்சதில்லை. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. அவங்க தான் எப்போவுமே மீன் குழம்பு சமைப்பாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடியே இறால் வந்து கிரேவி பண்ணி வச்சுருந்தாங்க. அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நீயே வந்து மீன் குழம்பு வச்சிரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் என்னோடய மாமியார் வீட்டில் நான் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. ஃபுட்டு கொடுக்க வேண்டியது தான். எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் போகிறதுக்கு முன்னாடியே இறால் கிரேவி வேறு செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வேறா மீன் வறுவல், ஆற்று மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக லஞ்ச் போணுச்சு. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இறாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி இருக்கும். நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நான் போகலான்னு இருந்தேன். எனக்கு வந்து இன்னொரு கமிட்மெண்ட் வந்துருச்சு. அதனால் இப்போ ரிட்டன் வர மாதிரி ஆயிடுச்சு. ஹர்ஷன் வந்து ஸ்டே பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஊருக்கு வந்தான். வேறு வழி இல்லாமல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.